6, 7, 8 என கணக்கே இல்லாமல் திருமணம் செய்து நகை பணத்தை சுருட்டியவர்தான் இந்த கல்யாண ராணி வாணி. 19 வயது முடிவதற்குள் 8 திருமணங்களை செய்து ஆண்களுக்கு அல்வா கொடுத்து தப்பி உள்ளார் இந்த ராணி. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் உள்ள இச்சாபுரம் நகரைச் சேர்ந்தவர் வாணி. சிறுவயதிலேயே பெற்றோர் இறந்ததால் தனது தாய் வழி அத்தை சந்தியாவுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இவர்களின் முழு நேர தொழில் திருமணம் என்ற பெயரில் ஆண்களை ஏமாற்றுவதுதான். திருமணம் செய்து கொள்வதாக மாப்பிள்ளை வீட்டோரை நம்ப வைத்து அவர்களிடம் இருந்து எதிர் வரதட்சணையாக பணம் நகைகளை வாங்கி திருமணம் செய்து கொண்ட பிறகு நகை பணத்துடன் ஓடிவிடுவதுதான் இவர்களது வழக்கம். இதே போன்று கடந்த சில நாட்களுக்கு முன் ஸ்ரீகாக்குளம் மாவட்டம் சோம்பேட்டில் உள்ள துர்காதேவி கோயிலில் கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவரை வாணி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு மணமகன் கர்நாடகாவில் உள்ள தனது சொந்த ஊருக்கு ரயிலில் செல்லும் போது புது கணவருடன் சென்ற வாணி கழிவறைக்கு செல்வதாக கூறி ரயிலில் இருந்து இறங்கி தப்பினார். நீண்ட நேரம் ஆகியும் வாணி வராததால் என்ன நடந்தது என்று தெரியாமல் மணமகனும் அவரது குடும்பத்தினரும் வாணியை தேடி இச்சாபுரத்தில் உள்ள வாணியின் அத்தை சந்தியா வீட்டிற்கு சென்றனர். அங்கு வாணியை கையும் களவுமாக பிடித்த மணமகன் அவரிடம் விசாரிக்கும் போது வாணிக்கு தான் 8வது கணவர் என்ற அதிர்ச்சி தகவல் தெரிந்தது. இருவரும் சேர்ந்து இதுவரை 7 பேரை ஏமாற்றி உள்ளதும் 8வது நபர்தான் நீ என்று அந்த மணமகனிடம் கூறி விந்த புண்ணில் வேலை பாய்ச்சினர். அனைத்து உண்மையையும் அறிந்த மணமகன் குடும்பத்தினர் திருமணத்தின் போது கொடுத்த பணத்தை கேட்டனர். பணத்தை தருவதாக கூறிய சந்தியாவும் வாணியும் இரவோடு இரவாக தலைமறைவாகிவிட்டனர். இதனால் இச்சாபுரம் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் கொடுத்தனர். இதனிடையே வாணியால் ஏமாற்றப்பட்ட ஆண்கள் அடுத்தடுத்து புகார் கொடுத்துள்ளனர். வாணி இதற்கு முன்பு மைனர் பெண் என்பதால் புகார் அளிக்காமல் இருந்த நிலையில் அவருக்கு 19 வயது ஆனதை தெரிந்து புகார் கொடுத்துள்ளனர். சந்தியா வாணி இருவரும் சேர்ந்து இதுவரை 8 பேரை திருமணம் செய்து கொண்டதற்கான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை போலீசார் சேகரித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் புகாரை வைத்து இச்சாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வாணி மற்றும் அவரது அத்தையை தேடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.